துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். அண்ணாமலையை இப்படி காட்டமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, மோடியின் அருகில் அமர்ந்ததற்கே கோபம் வருகிறது என்றால் தங்கள் தலைவர்களை பற்றி பேசினால் சும்மா இருப்போமா என வினவியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை வெறும் நியமன தலைவர்தான் என்று கூறினார். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் எப்போது வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. அணுவு நீதியாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். ஓட்டு போட மாட்டாங்களா? அதாவது இதையெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த இயலாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2027 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் கனவு நிறைவேற திருப்பதி ஏழுமலையானிடம் பிரார்த்தனை செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பதி கோயிலில் சாமி தரிசனம் செய்த எல் முருகனுக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதனையடுத்து கோயில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், நாட்டு மக்கள் நலமும் வளமும் பெற வேண்டியதாக கூறினார். Viksit Bharat 2047 for the Viksit Bharat. In that Viksit Bharat, so I prayed all prosperity, wellness and good health to the citizen of the country. தேர்தலில் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதாக கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அலைமோதியதால் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. ஞாயிறு விடுமுறை மற்றும் ஆனி வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூரில் வழக்கத்தை விட கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடலில் குளித்து முடித்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கூட்டம் அதிகரித்ததால் 4 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் உருவானது. இதேபோன்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் மாப்போசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை நாளில் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத் தொடங்கியது. தற்போது குற்றால சீசன் களை கட்டிய நிலையில் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம், பிரதான அருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். இங்கே ஓவர் கூட்டமாக இருக்குது. இங்கே நல்லா ஆனந்தமாக குளித்தோம், நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா சீசனை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வரது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லா இதுவும் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. எல்லாருமே குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதேபோன்று ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணித்தும் மகிழ்ந்தனர். சினி ஃபால்ஸ், மெயின் அருவிகளில் உற்சாகத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். கடந்த வாரத்தை விட கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது.